ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை காலையில் 2 நாளாக காலையில் போகிற ஷார்ட்ஸ் போடவே முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எனக்கு உடம்புலாம் ஏதோ டயர்டாக ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அது கிரிவலம் வர போயிட்டு வந்தோமா, அதில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சுத்தமாக முடியல. வீடியோ எடுக்கணுன்றதே தோணலை, அந்த அளவுக்கு இருந்தது உடம்பு. நிறைய பேர் திருவிழா வீடியோவே பார்த்துட்டு டல்லாக இருக்கிறீங்க, உடம்புக்கு என்னாச்சு, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட ஃபேஸை பார்த்தே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வெயில் வேற அதிகமாக இருக்கா, அதில் வேற இந்த ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறது வேற ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி முகத்தை பார்த்த உடனே நலம் விசாரிக்கிற உறவுகள் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒருத்தவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு காலையில் கோலமாவு காலி ஆயிடுச்சு. நானும் கோலமாவு தெருவில் வந்தால் வாங்கிடுவேன். அது வரவே இல்லையாங்காட்டியும் அதெல்லாம் கலர் கோலமாவு தான் அன்னைக்கு கோலம் போட்டிருந்தேன். இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. இந்த பொம்மை ரேட் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது திருவிழா கடையில் தான் வாங்கியிருந்தேன். தேர் இழுக்கிறப்ப இந்த பொம்மையை பார்த்துட்டேன். சரி, ஈவினிங் வாங்குற வரைக்கும் இந்த பொம்மை இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்தது. அதே மாதிரி யாருமே வாங்காம அப்படியே இருந்தது. இந்த பொம்மை பார்க்கறதுக்கு தனித்தனியா கலர் ட்ரெஸ் ஒரே மாதிரி இல்லை, வேற வேற தான் இருந்தது. வேற செட்டுமே கிடையாது, இது ஒண்ணுதான் இருந்தது. இருந்தாலும் இது எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தலையில பானை வச்சிருக்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு அன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஷோ பீஸ்ல அழகா வச்சிடலான்றதுக்காக வச்சு பார்த்தேன். 2 செல்ஃப்ல பாத்தீங்கன்னா உள்ள போகல, மீதி 2 செல்ஃப்ல தான் உள்ள போச்சு. அது அழகா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பார்க்கறதுக்கு இது கழுவே கூடாது, இது மண். இன்னுமே எங்க வீட்டுல ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. இது களிமண், ஒருத்தவங்க களிமண்ணுன்னு சொல்றோம், இந்த அரிசி பாத்தீங்கன்னா களிமண் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ரொம்ப அழுக்கா இருந்ததுனால சரி கழுவிலான்றத கழுவி வச்சிருந்தேன். அந்த பிள்ளையார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்திக்காக நிறைய வெரைட்டிஸ் பிள்ளையார் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வச்சுதான் நல்லா இருக்கே அப்படி இருக்காங்க. அதையுமே அங்க வச்சிருந்தேன். காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கத்திரிக்காய் செடியில ரொம்ப நாளாக கத்திரிக்காய் இருக்கு, பறிக்கவே இல்லை. சரி, பெருசா இருந்தது இருக்கட்டும், பறிச்சலானது பறிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நிறைய பூ விட்டு பிஞ்செல்லாம் வந்திருக்கு. இதுக்குன்னு உரம்லாம் எதுவுமே கொடுக்கல, வெறும் மாட்டு சாணி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே பூச்சி நிறையா இருக்கு, அது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல. வெண்டைக்காவும் நிறையா இருந்தது. எனக்கு வெண்டைக்காய் நான் இந்த மாதிரி வீட்டில் போறது பார்த்தீங்கன்னா அதிகமாக சமைக்கிறதை விட டெய்லி ஒரு 2-3 வெண்டைக்காய் நான் பறித்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் டெய்லி ஒரு 2-3 வெண்டைக்காய் காலையில் போய் பறித்து சாப்பிட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் அன்றைக்கி சனி பிரதோஷம் இல்லையா, ரொம்ப முக்கியமான நாள் சனி பிரதோஷன்றதுனால கோவிலுக்கு போயிருந்தேன். அது என்னவோ தெரியல, எனக்கு நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறதை மட்டும் பார்க்கறதுக்கான கொடுப்பனையே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தான் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு, சரி பரவாயில்ல இப்பயாச்சும் உள்ளே நடக்கிற அபிஷேகத்துக்காக பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு. இல்லைனா ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் அபிஷேகம்லாம் நடந்து தீபாரதெல்லாம் காமிச்சிடும், அப்போ தான் போவேன். இந்த டைம் அபிஷேகம் நந்திக்கெலாம் நடக்கிறது பார்க்கணும்னா சீக்கிரம் போயிருந்தேன். அது இன்னும் தெரியல, முடியல. வெளியில் விளக்கு காற்றுல நிற்கவே மாட்டேங்குது. ஸோ உள்ளே போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக அபிஷேகம் எல்லாம் தீபாராதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு